ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி ஷாப்பிங் vlog பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க. எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு புபர்ட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். அதுக்காக தான் ஷாப்பிங் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நிறைய வேலைங்க இருக்கும். வேலைங்களோடு சேர்ந்து நிறைய சந்தோஷமும் வந்துடும். ஏன்னா நிறையா ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால் ஷாப்பிங் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? நிறையா திங்ஸ் வந்து நம்ம வாங்குவோம், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால யாருக்கும் சந்தோஷம்தான். அப்படி ஷாப்பிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் கோல்டு ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனோம். இது ஃபுல்லாக பிரேஸ்லெட்டுங்க, குமரன் தங்க மாளிகையில். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் பிரேஸ்லெட் வாங்கலை, பேங்கிள் தான் வாங்குகிற ஐடியா. ஸோ அதனால் பேங்கிள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தடவை பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து குமரனில் நல்லாவே வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் உள்ளே போனேன் எப்படி இருக்குமோன்னு. பட் ஓகே, இந்த தடவை கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க பேங்கிளில். இது எல்லாமே வந்து நார்மல் கோல்டு பேங்கிள்ங்க. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து ரெட் ஆன்டிக் பேங்கிள் பார்த்தேன். இது எல்லாமே ரொம்ப நல்ல கலெக்ஷனாக இருந்ததுங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெட் ஆன்டிக் பேங்கிள்ஸ். நார்மல் கோல்டு விட ரெட் ஆன்டிக் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக தான் போடுறாங்க. நார்மல் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா, ரெட் ஆன்டிக் வந்து ஒரு 20 வரைக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க. 20லேருந்து 22 வரைக்குமே வேஸ்டேஜ் போடுறாங்க. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்குறது எல்லாமே எடுக்கணும் போல் இருந்துச்சு. பட் எல்லாமே வாங்க முடியாது இல்லைங்களா? அதனால நான் லாஸ்ட்டாக வந்து இந்த பேங்கிள் சூஸ் பண்ணேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்தது. ஒரு பேங்கிளுக்கு ஒரு 6 ஸ்டோன் பக்கமாக இருந்தது. அதனால வந்து எனக்கு ஒரு 2000 ருபீஸ் இந்த ஸ்டோனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. பட் பேங்கிள் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து ரெட் ஆன்டிக் பேங்கிள் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பேங்கிள் கலெக்ஷன் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோம். இப்படி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாங்கள் லெஹெங்கா எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த கோயம்புத்தூர் ஃபுல்லாக இன்றைக்கி நாங்கள் சுற்றியாச்சுங்க. வீடு போகும்போது ரொம்ப நைட் ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா 2 ஹாஃப் சாரீ ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து அங்கே இதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணோம். இதுவும் அங்கே பக்கத்தில் இருக்கிற க்ரீன், இது ரெண்டும் தான் நாங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக வேர் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது இந்த ஹாஃப் சாரீ வந்து நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹாஃப் சாரீ போட்டது. ஹாஃப் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லெஹங்கா ஒன்று பண்ணோங்க. இது இல்லை, வேறு லெஹங்கா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பொடி பையன் இருக்கிறான். அந்த குட்டி பையனுக்கு நாங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் நிறையா வந்து பார்த்து அவனுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டு வேறு கடையில் பார்த்தோம். ஆக்சுவலாக கேர்ள்ஸ்க்கு எடுக்கிறத விட அவனுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். சாரீஸ் வந்து அப்படியே நிறைய கூச்சி வச்சுருந்தாங்க. அப்போவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நிறையா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க இந்த தடவை. இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ நாங்கள் நிறையா சாரீஸ் வேர் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி வந்து மேலே போட்டு பார்க்கும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு எது சாரீ நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கரெக்டாக ஈஸியாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதனால் நிறையா சாரீஸ் மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக நான் இந்த 2 சாரீஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இந்த க்ரீன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கே முடிச்சுட்டு பூ மார்க்கெட் போனாங்க. பூ மார்க்கெட்டில் இந்த சவுக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல இந்த சவுக்கு வந்து ஒரு கத்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக தான் தேவை இருந்தது. முல்லைப்பூ வந்து 1600 ரூபாங்க கிலோ. அப்பா, ஒரு பூ வாங்குறதுக்கு பதிலாக ஒரு தோட்டமே வாங்கிடலாம் போல். பூவெல்லாம் வந்து அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க. மல்லிகைப்பூ வந்து 2000 ரூபாயை தாண்டிடுச்சு கிலோ. அப்படியே பூ ரேட்டு கேட்கும்போதே வந்து ரொம்ப தலை சுற்றுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை பிளேட் டெக்கரேஷன் நாங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து நிறையா பூ மார்க்கெட்டில் பூவே இல்லைங்க. நிஜமாக வந்து ஒரு வாடாமல்லி பூ வந்து நான் தேடிட்டு போயிருந்தேன். மனசில் நினச்சிருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடாமல்லி பூ நான் தேடி பார்த்தேன். பட் வாடாமல்லியே அங்கே இல்லவே இல்லை. நிறைய ஃப்ளவர்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இந்த தடவை வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தா. ஏன் அப்படின்னா வந்து ஃப்ளவர்ஸோட விலை வந்து அவ்வளோ ஹையாக இருக்கிறதுனால மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் நிறையா பார்த்திங்கன்னா இந்த ரோசஸ் தான், இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் தான் வந்து பூ மார்க்கெட் ஃபுல்லாகவே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு.
பட் நாங்கள் வந்து ரோஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டோம். அதனால ரோஜா வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மல்லிகைப்பூ பாருங்கள் ரொம்ப பொடியாக இருக்குது. ஆனால் இதுதான் கிலோ 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. இது வந்து சீசன் டைம், முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து மல்லிகைப்பூ காஸ்ட்லியாக இருந்தது. முல்லைப்பூ வந்து 1600 அந்த மாதிரி ஆயிடுச்சு. செவ்வந்தி பூ எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது அந்த அன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால. ஜாதி மல்லி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கிறதே, அவ்வளோதான் இருக்குது. எல்லாமே சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப கம்மியாக தான் பூ வரத்தே இருந்தது. ஸோ நாங்கள் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பிளேட் டெக்கரேஷன் பண்ணுற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். பிளேட் டெக்கரேஷன் ஃபுல்லாக நாங்களாகவே பண்ணணும், வெளியில் எங்கேயும் கொடுக்கல. இந்த தடவை நாங்களாகவே பண்ணி கண்டிப்பாக உங்கள் கூட வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணுற வீடியோ ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.